ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி பாவக்காய் புளி தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். நான் கொஞ்சமாக பாவக்காய் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பசங்க சாப்பிட மாட்டாங்க விரும்பி, ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன் நான் சாப்பிடுங்கன்னு. நான் வந்துட்டு கொஞ்சம் பாவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஒரு ப்ராசஸாக செய்ய சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 5 minutes இதை வந்து அந்த பாயில் பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்குவேன் நான். ஆனால் நீங்கள் பாயில் பண்ணாமையே இதை செய்யலாம். நீங்கள் எனக்கு தண்ணி அந்த குடிப்பேன், அந்த பாவக்காய் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி அந்த பாயில் பண்ணி எடுக்கிறேன். இதை ரொம்ப எல்லாம் பொருள் தேவையில்லைங்க. இது ரொம்ப கம்மியான பொருள்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி, எப்படி செய்யலான்னு ஒரு ப்ராசஸாக நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா இந்த பாவக்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நான் எனக்கு தேவையான அளவுக்கு சும்மா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 4 to 5 minutes 5 minutes கூட தேவைப்பட, ஒரு 4 minutes 3 to 4 minutes வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாயில் பண்ணாமே நீங்கள் கூட செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் தண்ணி குடிக்குவேன்னு சொல்லி நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பாயில் ஆகிட்டோம். பாருங்கள், இப்போ ஒரு கடாய் வச்சுக்காச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிரும் இது. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க போட்டு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. இப்போ நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பாவக்காய் தான் எடுத்துருக்கோம், அதனால வந்துட்டு நான் இந்த அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நீங்கள் நிறைய எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான், வெங்காயம் அந்த புளி தண்ணி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, அது போதும். அதையும் போட்டு வதக்கி நல்லா விட்டுருங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது வந்து பாருங்கள், அந்த பாவக்காவை சும்மா ஒரு பாயில் பண்ணி தண்ணியை வடிகட்டி இவ்வளோ வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ என்ன செய்யலான்னா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நான் 1.5 ஸ்பூன். நல்லா காரமாக இருக்கணுங்க. இது காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த கசப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் அது காரம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளை போட்டு வதக்கியாச்சு. நான் கொஞ்சமாக எடுத்துருக்க தொட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கம்மி பண்ணால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு கப் அளவு புளி தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏற்கனவே பாவக்காய்க்கு வந்து நான் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். அதனால நான் வந்து இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த அளவு உப்பு போட்டு தான் பாவக்காய் வேக வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாவக்காவை போட்டுடலாம். போட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், அந்த புளி தண்ணி மட்டும் தான் நான் ஊற்றிருக்கேன், வேறு எந்த தண்ணியும் வேண்டாம். ஏன்னா பாவக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ வந்து மெயினாக இதுக்கு வெல்லம் ஒரு துண்டுங்க. அந்த வெல்லம் வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. வெல்லம் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, உங்கள் இஷ்டம். ஆனால் வெல்லம் போட்டால் தான் இது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அந்த கசப்பு, அந்த வெல்லம் டேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப, அந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெல்லம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஏற்கனவே வந்து நம்ம பாயில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாயில் பண்ணலன்னா ஒரு 10 minutes விடலாம், ஒரு 5 to 6 minutes விடலாம். நான் ஏற்கனவே பாயில் பண்ணியிருக்க தொட்டு ஒரு 3 minutes விட போகிறேன். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல, அதுலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 to 3 minutes தாங்க, டக்குன்னு வந்து இதாகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வேக வச்ச தொட்டு இப்போ நல்லா அந்த நம்ம அந்த வெள்ளம்லாம் போட்டால் இந்த ரெட்டிஷ் வந்துடும், உங்களுக்கு ரெட்டிஷ் கலர் வந்துடும். இவ்வளோதாங்க, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. பாவக்காய் புளி தொக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. செஞ்சு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பாவக்காய் எடுத்துக்கணும். நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.